நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம தக்காளி செடியோட வளர்ச்சி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக தக்காளி செடி எந்த மாதிரி பாட் நம்ம தேர்வு பண்ணணும்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா இது கீரை பேக் வைக்கிற ஒரு க்ரோ பேக்கு. இதோடைய நீளம் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். பட் அகலம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ இதை கம்பேர் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதில் அதை கம்பேர் பண்ணும்போது அகலம் கம்மி, பட் நீளம் அதிகமாக இருக்கும். இது 15க்கு 18 க்ரோ பேக்கு. இது கீரை வளர்க்குற பேக்கு. ஸோ இதில் ஒவ்வொன்றிலையும் நம்ம தக்காளி வச்சா அவங்களுக்கு எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா அந்த கீரை பேக்கில் வச்சுருக்க ஒரே ஒரு தக்காளி செடி. இது இந்த மாதிரி 15க்கு 18 வச்சுருக்க 2 தக்காளி செடி. இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 2 தக்காளி செடி நம்ம வச்சுருக்கோம். ஸோ இந்த 3லேயும் க்ரோத் எது நல்லாயிருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த கீரை பேக்கில் வச்சது தான். இந்த கீரை பேக்கில் வச்சதில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நிறையா கிளை அதுவே நிறையா விட்டுட்டு ஒவ்வொரு கிளையிலையும் பாருங்களேன் தக்காளி உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இதில் எல்லாமே தக்காளி நல்லாவே வந்திருக்கும். செடியோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா நல்லா வந்திருக்கும். இதோட மெயின் ரீசன் நம்ம கீரை பேக்கில் வச்சது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு செடியாக வச்சது. இந்த ஒரு செடியை வைக்கும்போது எப்படின்னா இது வேர் பரவுறதுக்கு நிறையா இடம் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வளர்ச்சி நல்லாயிருக்கும், உங்களுக்கு காய் தரதும் நல்லாவே இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா இதில் நான் ஒன்றே ஒன்று விட்டுருந்தா இன்னும் வளர்ச்சி நல்லா இருந்திருக்கும். பட் 2 நாற்று வச்சதுனால உங்களுக்கு ஓரளவு வளர்ச்சி தான் வந்திருக்கு. இதுலேயுமே ஆனால் ஒரு செடி நல்லாவே வந்திருக்கு. அதில் ஒரு பிஞ்சு விட்டுருக்கு. அடுத்து நிறைய பூக்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னொன்றில் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு. பூக்கள் நிறைய விட்டுருக்கு. அடுத்து இந்த க்ரோ பேக்கில் பார்த்திங்கன்னா இதுலேயும் அப்படி தான் ஒரு செடி நல்லா க்ரோவாக வந்திருக்கு. அதில் தக்காளி பார்த்திங்கன்னா அருமையாக வந்திருக்கு. இன்னொன்றில் பூ வந்திருக்கு, பட் இன்னும் பிஞ்சு வைக்கலை. ஸோ இதில் மெயினாக நீங்கள் தக்காளி வளர்க்குறதுல பக்க கிளைகளை நீங்கள் வெட்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ பக்க கிளைன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேக்ஸிமம் கீழே உள்ள இலையை வெட்டிடுங்க. அது உங்களுக்கு பெருசாக யூஸ் இருக்காது. இதை பார்த்திங்கன்னா தெரியும், நான் ஆல்ரெடி இந்த இருக்க இலையெல்லாம் ஆல்ரெடி வெட்டிட்டேன். ஸோ இதில் நேராக இருக்க இலை, இந்த மாதிரி இலை இருக்கும் பார்த்திங்களா நேராக. ஸோ இந்த நேராக இருக்க இலையை நீங்கள் வெட்டிடலாம். ஆனால் இதே இந்த மாதிரி சைடில் வர இலையை வெட்டக்கூடாது. ஏன்னா அதில் பூக்கள் நிறையா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ரூமிங் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா செடியோட சத்து எல்லாமே இந்த காய்க்கு போய் தக்காளி நல்லா பெருசாக வர ஆரம்பிக்கும். ப்ளஸ் இந்த மாதிரி நீங்கள் விட்டுட்டு இருக்கும்போது உங்களுக்கு அடுத்த கிளையை இந்த மாதிரி சைட்லேருந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அதுலேருந்து உங்களுக்கு திருப்பி தக்காளி வைக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, தக்காளிக்கு தண்ணி ஊற்றுறது. நார்மலாக தக்காளி ரொம்ப வெயில் தேவைப்படும். ஸோ அதோட உங்களுக்கு தண்ணியை நிறையா தேவைப்படுற செடி. நம்ம ஊரில் வெயில் அதிகமாக இருக்கிறனால ஸோ பிரச்சனை கிடையாது. நல்லா மாடியில் வெயில் வர இடத்துல நீங்கள் வச்சிங்கனாலே போதும். தண்ணி நீங்கள் டெய்லி கொடுக்குறது ரொம்ப நல்லது. அதுவும் இந்த மாதிரி காய் வச்சதுக்கப்புறம் தக்காளி வச்சதுக்கப்புறம் நீங்கள் டெய்லி ஒரு ஈவினிங்கோ இல்லை மார்னிங்கோ செலக்ட் பண்ணுறது நல்லது. ரெண்டாவது, நீங்கள் தண்ணி ஊற்றும்போது இந்த மாதிரி ஒரு பூவாளியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நார்மலாக தண்ணி ஊற்றுறத விட இந்த மாதிரி பூவாளியில் ஊற்றும்போது ஃபுல்லாக செடியில் இருக்கிற இலை, தண்டு எல்லாத்தையும் தண்ணி படுற மாதிரி நீங்கள் ஊற்றுனீங்கன்னா நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் இதோட வளர்ச்சி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் மீன் அமிலமும் பஞ்சகாவியும் இதை ரெண்டும் தான் யூஸ் பண்ணுவேன். மீன் அமிலம் பார்த்திங்கன்னா ஒரு மூடியை ஊற்றிட்டு நான் ஒரு இந்த வாளி அளவுக்கு தண்ணியை கூட நான் பிடிச்சிட்டு ஒரு 3 days ஒன்ஸ் நான் மீன் அமிலம் ஊற்றுவேன். மீன் அமிலம் பொதுவாக இந்த மாதிரி காய் வைக்கிற பருவத்தில் கண்டிப்பாக கொடுக்கணும். செடி வளர்கிறப்ப நீங்கள் பஞ்சகாவியா கொடுத்தா போதும். ஸோ மீன் அமிலம் நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு ரிசல்ட் சூப்பராகவே தெரியும். ரெண்டாவது, பூச்சி தாக்குதல் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் மீன் அமிலம் கொடுக்கும்போது. நார்மலாக மற்ற பிளான்ட்டை கம்பேர் பண்ணும்போது தக்காளியில் உங்களுக்கு பூச்சி தாக்குதலே கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் தக்காளி வளர்க்குறது ஈஸி, ஈல்டு எடுக்கிறதுக்கு மட்டும் இந்த மீன் அமிலமும் பஞ்சகாவியும் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஈல்டு இருக்கும். ரெண்டாவது, மண்கலவை பற்றி முன்னாடி வீடியோ போட்டிருப்பேன். மண்கலவை எப்பவுமே 1:1:1 இருக்கணும். 1:1:1 பார்த்திங்கன்னா ஒரு பங்கு செம்மண், ஒரு பங்கு காயர் வித், ஒரு பங்கு மண்புழு உரம். ஸோ இது இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மண் ரெடி ஆயிரும். வேணும்னா நீங்கள் வேப்பம் புண்ணாக்கு கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் சில சமயம் அதுவும் தேவைப்படாது. ஸோ இது நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தக்காளியோட ஈல்டு நல்லாவே இருக்கும். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.